வணக்கம். துலா ராசிக்கு நம்ம அதிசார குரு பிளஸ் குரு பெயர்ச்சி பலன்கள். எதுவா இருந்தாலும் அதிசாரமாக இருந்தாலும் சரி, 74 நாளைக்காக வந்த பலனும், அதுக்காக அப்புறம் 2026 அப்புறம் அவர் பெயர்ச்சி அடைஞ்சு வந்தாலும், பலன்கள் என்னைக்கும் மாறுபடாது. அதனால அதனுடைய பலன்களை தான் இப்போ துலா ராசிக்கு, துலா லக்னத்துக்கு பார்க்க போறோம் நம்ம. இதுவரைக்கும் குரு உங்களுடைய 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல குரு இருந்தார். அவர் யாருன்னு கேட்டா, உங்களுக்கு குரு யாருன்னு கேட்டா, அவர் சுபர் கிடையாது. ஏன்னா 3rd லார்ட் அண்ட் 6th லார்ட் அவர். 3rd லார்ட் அப்படிங்கும்போது உங்க காம ட்ரெயினுக்குடையவர் அவர். அவர் உங்களுடைய அவர் 9ஆம் இடத்துல இருந்தார். இப்போ அவர் 6ஆம் இது பிராரப்த கர்மா ருணரோக சத்துருஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு அசுபர் உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்தார். இப்போ அவர் பெயர்ச்சி அடைஞ்சு அவர் உங்களுடைய கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10th ஹவுஸ்க்கு அவர் வரார். உச்சம் அடைஞ்சு வரார். அதாவது கேந்திரத்துக்கு உங்களுடைய ராசி லக்னத்துக்கு கேந்திரத்துக்கு குரு வரார். ஓகேயா? இப்போ அசுபர் தான் வரார். ஆனாலும் இதுல எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 3rd லார்ட் அப்படிங்கிறது காமட்ரைன். காமட்ரைன்கிறது உங்களுடைய நீங்க எது வரைக்கும் என்ன நினைக்கணும், என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க, அது உங்களுடைய தைரியம், வாக்குஸ்தானம், அந்த இது வீரிய விஜயஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதனுடைய பலன்களை உங்க 10th ஹவுஸ்ங்கிறது நம்ம கரியர், அது செகண்ட் நம்ம கர்மா. அந்த கர்மாத்துக்கு உடையவர் அதை உங்களுக்கு பலன்களை கொடுக்க போறார். அதுக்காக அது அப்புறம் 6th ஹவுஸ் அப்படிங்கிறது அர்த்த ட்ரெயின்ல இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட், செகண்ட், 6 அண்ட் 10 உங்க அர்த்த ட்ரெயின். அப்படின்னா இப்ப இந்த விஷயம் இந்த சமயத்துல உங்களுடைய கரியருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இது. ஓகேயா? இது வரைக்கும் அவர் 9ஆம் இடத்துல இருந்து உங்க 3ஆம் வீட்டை, அதாவது நீங்க நினைச்ச காரியத்தை சாதிச்சு கொடுத்துட்டு இருந்தார். உங்களுடைய சிப்ளிங்ஸ் உள்ள இருந்த இது பிறக்குகள் எல்லாம் சரிப்பட்டு இருந்தது. நெய்பரோட ரொம்ப அழகா இதுவா இருந்தேன். ஷார்ட் டிராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. லாங் டிராவலும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் உங்க கரியர் அப்படிங்கிற விஷயத்துல அவர் அமர்ந்து உங்களுடைய அவருடைய 5ஆம் பார்வை உங்க 2ஆம் வீட்டையும் பட போறது. அவரை அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய இதுக்கும் பட போறது. யாரு? உங்க 6ஆம் இடத்துக்கும் பார்க்க போறது. அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய 4ஆம் வீட்டு சுகஸ்தானத்தையும் பார்க்க போறது. இப்போ எப்படி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது 6ஆம் வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு சொன்னாக்க தொழில். இது 2, 6, 10 அப்படிங்கிறது தொழிலா இருக்கும்போது, 10ஆம் இடம் நீங்க தொழில் பண்ணக்கூடிய இடம். 6ஆம் இடம் நீங்க எந்த மாதிரியான வேலை செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு இது. 2ஆம் இடம் அதனால வரக்கூடிய பணம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா, பூஸ்ட் பூஸ்ட் இன் யுவர் கரியர். ஓகேயா? கரியர் அப்புறம் உங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் கழியும். நீங்க சுபகர்ம நல்ல கர்மாக்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? அதே சமயத்துல காமா ட்ரெயின் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க காமராடு தான் அங்க உட்காந்துட்டு இருக்க. அதனால யார் யாருக்கு பிஸ்னஸ் பண்றவா அவங்களுக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் ஒரு நல்ல கேந்திரத்துல அவர் இருந்து மிக நல்ல லாபத்தை கொடுக்கும். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் லாபத்தை தான் அவர் கொடுக்க போறார். ஸோ நீங்க என்ன பண்ணணும், இங்க என்ன கேட்டீங்கன்னாக்கா, 6ஆம் இடங்கிறது பிராரப்த கர்மா. இதெல்லாம் ஆயிடுது. இப்போ அவர் என்ன பண்ண போறார்? 2ஆம் இடத்தை பார்க்க போறார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பண வரவுகள் ரொம்ப நன்னா இருக்கும் இல்லையா? தொழிலும் நன்னா இருக்கும். ரொம்ப குரு அப்படிங்கிறது இது கேட்டீங்கன்னாக்கா, அது இது நல்ல லோகோ, நேம் அண்ட் ஃபேம் உள்ள கம்பெனில உங்களுக்கு பிசினஸ் பண்ற வாழ்ந்தேனாக்கா நல்ல பெரிய கம்பெனில உங்களுக்கு அக்ரிமெண்ட் கிடைக்கும். இல்ல நீங்க வேலைக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்ல பெரிய கம்பெனில நல்ல நேம் அண்ட் ஃபேம் உள்ள கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய 6ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால உங்களுடைய பண்ணக்கூடிய ப்ரமோஷன் கூட சொல்லலாம். உங்களுடைய கரியர்ல நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய பகவான் ஒரு சான்ஸை கொடுக்குறார் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கும்போது, சுகஸ்தானத்தை பார்க்கும்போது, அவர் தன்னுடைய நீச்சவான குரு அந்த இடத்துல அவர் பார்க்கும்போது, அது உங்களுக்கு நல்ல வாகன பிராப்தி, வீடு பிராப்தி, அப்புறம் அம்மாவுடைய உடம்பு சரியில்லைன்னா அந்த உடம்பு சரியா போறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சரியாகும். அப்புறம் அவர் 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்துஸ்தானாதிபதி. அவர் சொந்த வீட்டை வேற பார்க்குறார். அதனால உங்களுக்கு ரோகங்கள் இருந்ததுன்னா அந்த ரோகங்கள் சரியா போயிடும். கடன் இருந்தா கடன் அடையும். அதுக்கப்புறம் சத்துருக்கள் இருந்ததுன்னா சத்துருக்கள் எல்லாரும் கட்டுக்கு அடங்கி வருவா. ஓகேயா? ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு காமட்டைனா இதுவாக இருந்தாலும் பகவான கர்மா இது வெறும் இது மட்டும் கிடையாது, அர்த்தத்தை மட்டும் கிடையாது. 10ஆம் இடம் நம்ம கர்மா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால நம்ம பாப கர்மாக்கள் இந்த இடத்துல பிராரப்த கர்மாக்கள் அழிய போறது. அதனால ஆனாலும் நீங்க பகவானை
நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து பெருமாளை இந்த வாட்டி வணங்கணும் இல்லையா? ராம அவதாரம் எடுத்துன்னு வர்றதுனால நீங்க கண்டிப்பா சுந்தரகாண்டம் படிக்கலாம், ஹனுமான் சாலிஸ் படிக்கலாம், ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டம் படிக்கலாம். அப்புறம் நீங்க இது மாதிரி வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வரும்போது பாப கர்மாக்கள் எல்லாம் கரையும். நல்லபடி இந்த வாட்டி உங்களுக்கு தொழில் விருத்தி அடையும்.